Iragua's Practical Spoken English Code 007. So far, we have learned present tense, past tense and future tense. இப்போ இதுவரைக்கும் நம்ம 3 காலங்களை பார்த்தோம். அதாவது present tense, past tense, future tense. இப்போ இதுல ஒவ்வொன்றையும் 4 காலங்கள் இருக்கு. 4 காலங்கள் சொல்றதை விட 4 டென்சஸ் இருக்குது. இப்போ present tense எடுத்துட்டோம்னா simple present tense, present continuous tense, present continuous tense. அப்படின்னா இப்போ present tense எடுத்துக்கிறோமே, அதில் என்ன இருக்குது? நான் சாப்பிடுகிறேன், ஐ ஈட். சரியா? அதை நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், அது கண்டினியூஸா நடக்குது, தொடர்ச்சியா நடக்குது. அதுக்கு என்ன பண்றோம்? நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், அது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நிகழ்காலம் அது தொடர்ச்சியா நடக்குது. இது நான் சாப்பிடுறேன், நான் இப்ப சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். அப்ப அது முடியல, அந்த சென்டென்ஸ் இன்னும் முடியல. சரிதா? அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ் எடுத்துட்டோம்னா ஐ ஏட்னு வரும். இப்ப இங்க ஐ ஈட் சொல்றோம் இல்லையா, அங்கே ஐ ஏட், நான் சாப்பிட்டேன். அப்ப நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் எப்படி சொல்லுவோம்? எப்படி இருக்கு இல்லையா? அதாவது ஐ வாஸ் ஈட்டிங், அதாவது பாஸ்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் கண்டினியூஸ். ஐ வாஸ் ஈட்டிங். இப்ப இது ஐ ஆம் ஈட்டிங், இது ஐ வாஸ் ஈட்டிங். இது புரியுதா? அதே மாதிரி ஃபியூச்சர் டென்ஸ்க்கு போனா அப்படி ஐ வில் பி ஈட்டிங். அது என்னது? ஐ ஆம் ஈட்டிங், அதாவது ஐ ஆம் ஈட்டிங், ஐ வாஸ் ஈட்டிங், ஐ வில் பி ஈட்டிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஐ ஆம் ஈட்டிங்னா நான் இப்ப சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். அந்த ஆக்ஷன் செயல் தொடர்ச்சியா நடக்குது. அதான் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்றோம். இப்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால, இல்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அப்ப ஐ வாஸ் ஈட்டிங். முதல்ல என்ன சொன்னோம்? ஐ ஆம் ஈட்டிங், ஐ வாஸ் ஈட்டிங். ஒரு 5 நிமிஷம் முன்னால நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். பாஸ்ட் கண்டினியூஸ், கடந்த காலத்துல கண்டினியூஸா நடந்த நிகழ்வு. அதே மாதிரி ஃபியூச்சர் கண்டினியூஸ் எப்படின்னா ஐ வில் பி ஈட்டிங், அதாவது ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு, ஒரு 5 நாளைக்கு பிறகு, ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு, அப்படி எது வந்தாலும் அது ஃபியூச்சர் டென்ஸ், வருங்காலம். அப்ப அது எப்படி சொல்றது? ஐ வில் பி ஈட்டிங். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? ஐ ஆம் ஈட்டிங், ஐ வாஸ் ஈட்டிங், ஐ வில் பி ஈட்டிங். இது ரெண்டு புரிஞ்சிருச்சா? இப்போ என்ன? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பார்த்தோம், ஐ ஈட். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோம், ஐ ஏட். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பார்த்தோம், ஐ வில் ஈட். அத கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி? ஐ ஆம் ஈட்டிங், ஐ வாஸ் ஈட்டிங், ஐ வில் பி ஈட்டிங். நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன், நான் சாப்பிட்டு கொண்டிருப்பேன். அது ஃபியூச்சர் கண்டினியூஸ். பிரசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ். இது புரிஞ்சிருச்சா? அப்ப என்ன பார்த்திருக்கோம்? அப்ப ஒவ்வொரு இதுலையும் 2 பார்த்திருக்கோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இப்ப எத்தனை இருக்கோம்? 6 பார்த்திருக்கோம். மொத்தத்தில் எவ்வளவு இருக்குன்னா 12 இருக்குது. 12 டென்சஸ் இருக்குது. இப்ப 6 பார்த்திருக்கோம். இன்னும் 6 அடுத்து பார்ப்போம். இந்த டயக்ராமை பாருங்க, இந்த படத்தை பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டயக்ராம். இது ஒண்ணு, இது டென்சஸ்க்குள்ளது. அடுத்து பர்சன்ஸ், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இது ரெண்டையுமே நீங்க வரைஞ்சி ஒரு வீட்டில் ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. இப்ப இந்த டயக்ராம்ல நம்ம முதல்ல பிரசன்ட் டென்ஸ் பார்ப்போம். அதுல எப்படி 4 வகையான டென்சஸ் இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே 2 பார்த்துட்டோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா? அடுத்த 2 என்னன்னு பார்ப்போம். அதுல பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். முதல்ல என்ன பார்த்தோம்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்,
present continuous tense பார்த்தோம். இப்போ வந்து present perfect tense. அதே மாதிரி present perfect continuous tense. மொத்தம் 4 மறுபடியும் திருப்பி சொல்றேன். simple present tense, present continuous tense, present perfect tense, present perfect continuous tense. இதான் 4 present tense குரிய 4 வகையான tenses. இதே மாதிரி past tense எடுத்துக்கலாம். past tense எடுத்துட்டோம்னா அதுல simple past tense, past continuous, past perfect tense, past perfect continuous tense. அதுல 4 வந்துருச்சா? முதல்ல ஏற்கனவே நம்ம simple past பார்த்தோம், past continuous பார்த்தோம். இப்போ இன்னும் என்ன பார்க்க போறோம்? perfect tenseம் past perfect continuous tenseம் பார்க்க போறோம். இல்லையா? அதே மாதிரி ஃபியூச்சருக்கும் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்திருக்கோம்? simple future tense என்ன பார்த்திருக்கோம்? simple future tense, future continuous tense பார்த்திருக்கோம். இப்போ வந்து future perfect tense, future perfect continuous tense. இங்கே 4 ஆயிடுச்சா? அப்ப 4 3 12. present tenseக்கு 4, past tenseக்கு 4, future tenseக்கு 4. இதை மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த எழுத்துலே காட்டுறேன். எழுத்துலே காட்டும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா புரியும். அதுக்கு விளக்கங்களும் எக்ஸாம்பிள்ஸும் கொடுக்குறேன். Present continuous tense. So let us see examples. I am running. We are running. You are running. He is running. She is running. It is running. They are running. So the running you can leave. விட்டுட்டு see I am, we are, you are, he is, she is, it is, they are. இது வேகமா சொல்லி பாருங்க. I am, we are, you are, he is, she is, it is, they are. இப்போ இந்த டயக்ராம் பாருங்க. லெஃப்ட் சைடுல I am, we are, you are, plural form you are, he is, she is, it is, they are. அப்புறம் வந்து இந்த பக்கம் ரன்னிங் கொடுத்துருக்கு. அதான் மெயின் verb. I am running, we are running, you are running, you are running, he is running, she is running, it is running, they are running. புரியுதா? இப்போ அப்ப இந்த am, are, is, are இதெல்லாம் என்னது? ஹெல்பிங் verbs. மெயின் verb என்ன? ரன்னிங். ரன்ல இருந்து வருது ரன்னிங். இல்ல ரன் தான் ரூட் verb. அதுல வந்து ரன்னிங் போட்டிருக்கோம். ஏன்னா present continuous tense. present continuous tense. அதனால ing சேர்த்திருக்கோம். சரியா? அப்போ அந்த am, are, is அதெல்லாம் என்ன? அவைகளெல்லாம் ஹெல்பிங் verb. இப்போ வந்து பாருங்க I am running. இப்போ அது கொஸ்டினா மாத்துறதுனா என்ன பண்ணணும்? am I running? அது கொஸ்டினா மாத்துறதுனா அந்த am முன்னால போட்டு ஹெல்பிங் verb முன்னால போட்டு என்ன ஐ அடுத்து போட்டு ரன்னிங் போட்டா அது கொஸ்டின் மார்க் ஆயிரும், கேள்வி ஆயிரும். we are running, are we running? அதுக்காக அந்த இது முதல்ல நான் என்ன சொல்லியிருந்தேன்? do plus go is equal to go சொல்லியிருந்தேன் இல்லையா? do plus run is equal to run சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு நம்ம வந்து அந்த do plus run போட்டிருக்கோம் இல்லையா? do I run, do you run, அந்த do முன்னால போட்டு அந்த பர்சன் ஃபர்ஸ்ட் பர்சனா செகண்ட் பர்சனா தேர்ட் பர்சனா அவங்கள போட்டு அடுத்தது போட்டுட்டு என்ன பண்றோம்? அந்த ரன் சேர்க்கிறோம். அப்ப அது கொஸ்டின் ஆயிடுது. அதுக்காக தான் அந்த ஹெல்பிங் வேர்ப் அப்படி. அங்கேயும் ஹெல்பிங் வேர்ப் தான், அங்கேயுமே அது ஹெல்பிங் வேர்ப். do பிளஸ் ரன், டிட் பிளஸ் ரன், ரேன், டஸ் பிளஸ் ரன், ரன்ஸ் சொன்னேன் இல்லையா? அப்ப அந்த இது பூரா டஸ் இது எல்லாமே do, did, does எல்லாமே ஹெல்பிங் வேர்ப். அதே மாதிரி இங்கேயுமே கண்டினியூஸ் டென்ஸ்க்கு am, are, is இது எல்லாமே வந்து என்ன? ஹெல்பிங் வேர்ப். அந்த ஹெல்பிங் வேர்பை வச்சு நம்ம கொஸ்டின் உண்டாக்கலாம். சரியா? இப்ப புரிஞ்சுக்கிட்டல. இப்ப ஐ ஆர்னு சொல்லிடக்கூடாது, அது தப்பா போயிடும்.
we isன்னு சொல்லிடக்கூடாது, they isன்னு சொல்லிடக்கூடாது. இந்த ஃபார்மேட்ல தான் நம்ம பேசணும். I am running, we are running, you are running, he is running, she is running, it is running, they are running. புரியுதா? இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எடுத்துக்கிறோம். I was running, we were running, you were running, you were running, he was running, he was running, she was running, it was running, they were running. Present tense la ஏற்கனவே பார்த்தோம். I am running, we are running, he is running, she is running, it is running, you are running, they are running. பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இங்கே I was running, we were running, you were running, you were running, he was running, she was running, it was running, they were running. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால present continuous, past continuous அப்படின்னா என்னது? present continuousனா இப்போ நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது. I am seeing, I am teaching, கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன், நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் வந்து இப்ப present tense ஆகுது. இப்ப நேத்து இல்ல ஒரு 5 நிமிஷம் முன்னால இல்ல அரை மணி நேரத்துக்கு முன்னால அப்ப என்ன சொல்லணும்? அப்ப I was teaching, I was seeing. புரியுதா டிஃபரன்ஸ்? இது வந்து முதல்ல வந்து I am seeing, I am teaching, I am running அப்படி இருக்கு இல்லையா? அதை வந்து ஒரு 5 நிமிஷம் முன்னால நான் எழுதி கொண்டிருந்தேன், நான் ஓடிக்கொண்டிருந்தேன், எழுதி கொண்டிருந்தேன் அப்படி சொல்லுவோம். அது பாஸ்ட் கண்டினியூஸ். கண்டினியூஸ்னா தொடர்ச்சியாக நடக்கிறது, இன்னும் நிக்கல, ஸ்டார்ட் ஆயிருச்சு, நடந்துகிட்டே இருக்கு. அதான் I was running. இப்போ I am running. சரியா? இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியணும். அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் பார்ப்போம். சரி, ஒன்றுனா பார்ப்போம், அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ ஐ ஆம் ரன்னிங் அப்படின்னா அது கொஸ்டின் எப்படி மாத்துறது? ஆம் ஐ ரன்னிங். நான் சொன்னேன் முதல்லயே, இந்த ஆம் தூக்கி முன்னால போட்டு ஐயா தூக்கி அங்கே போட்டோம்னா கரெக்டாக வந்துடும். இப்போ முன்னால் உள்ள ஆள் கேட்கறது ஆர் யூ ரன்னிங், யூ ஆர் ரன்னிங். அது என்ன சென்டென்ஸ்? கொஸ்டின் கிடையாது. ஆர் யூ ரன்னிங்னா கொஸ்டின், யூ ஆர் ரன்னிங்னா ஒரு நேர்மறை வாக்கியம். சரியா? ஐ ஆம் நாட் ரன்னிங் அப்படின்னா நான் ஓடிக்கொண்டிருக்கவில்லை, அது வந்து நெகட்டிவ். ஐ ஆம் நாட் ரன்னிங், ஐ வாஸ் நாட் ரன்னிங். அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பின்ன அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.